ஹாய் கைஸ், எனக்கு ஸ்பெஷலான ஒரு சண்டே சமையல் பார்த்துடலாமா? மார்னிங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட் பேன் வச்சு அதில் ஆயில் விட்டு சோம்பு போட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். மீடியமாக வதங்கின டைமில் ஒரு துண்டு புளி அண்டு ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் வீட்டிலேயே அரைச்ச ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் தூள் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கின பிறகு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதுதான் இன்க்ரீடியண்ட். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மண்பானையில் தான் நம்ம செய்ய போகிறோம். மண்பானை நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை போட்டு தென் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. இது சீக்கிரமாக வேகணும்னா நமக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். அதனால் கல்லுப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் கொஞ்சம் தண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் பத்தலைன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நான் கலந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. நம்ம ஏன்னா மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வரும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி கொதித்து வரும்போது எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது லைட்டாக கொதித்து வரும்போது நம்ம மஞ்சள், உப்பு போட்டு வச்சுருக்க அந்த மீனையுமே அந்த குழம்புல ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி விட்டு நம்ம சமைக்கிற மீன் குழம்பு நார்மல் மீன் குழம்பை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நம்ம மண்பானையில் செய்கிறதுனால ஸ்மெல்லு, அரோமா எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக போட்டுறாதீங்க. ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா இது பானையில் செய்கிறதுனால அது ஒரு கரெக்டான இடத்துல போய் இருந்து கரெக்டாக வேகும். அதுக்காக தான். ப்ளஸ் இது நல்லா லைட்டாக கொதிச்சு வரும். கொதிச்சதுன்னா லைட்டாக கிண்டி விடுங்க. ஏன்னா இது உடஞ்சிரும். நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை மீனும் கவலை மீனும் போட்டிருக்கேன். அது எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் தேங்காய் பாறை மீன் தான் நான் போட்டிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நல்லா கொதி வந்த பிறகு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பர் ஸ்மெல்லோடு பயங்கரமாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷுமே நல்லா வெந்திருந்தது. அதில் நல்லா அந்த சாறுமே போயிருந்தது. இப்போ இதுதான் ஃபைனலாக நம்மளோட மீன் குழம்போட லுக்கு. நான் கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சு சர்வ் பண்ணேன். சர்வ் பண்ணப்போ வீட்லேயுமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நார்மலாக புளி அரைச்சி ஊற்றுறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்.